ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம C++ல் vtablesன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இது மோஸ்ட்லி இன்டர்வியூவில் தான் கேட்பாங்க. இது எப்படி பாலிமார்ஃபிசம், ரன்டைம் பாலிமார்ஃபிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, C++ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்டர்னலாக, அதுங்கிற ஒரு கான்செப்ட் இது. மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் இது அதிகமாக கேட்கப்படும். ஏன்னு தெரில, பட் தே ஜஸ்ட் செக் யுவர் நாலேஜ், ஐ திங்க். ஸோ இதை பார்ப்போம். ஸோ இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் சிம்பிள் 3 பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ரன்டைம் பாலிமார்ஃபிசம் இம்ப்ளிமெண்டட் வித் vtables in C++. ஸோ C++ ரன்டைம் பாலிமார்ஃபிசம் இந்த வர்ச்சுவல் கீவேர்டு போட்டால் ஹவு இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ அ கான்செப்ட் கால் vtables. vtable இஸ் நத்திங் பட் அ ஸ்டாட்டிக் அரே. ஒரு அரே இருக்கும், அதுக்குள்ளே பாயிண்டர்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் இருக்கும். So vtable definition, each object there is a table of function pointers to all the virtual methods. ஸோ ஒரு அரே இருக்கும், அந்த அரேக்குள்ளே பாயிண்டர்ஸ் இருக்கும். அந்த பாயிண்டர்ஸ் எதை குறிக்கிறதுனா அந்த ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் vtable. பாயிண்டர் வர்ச்சுவல் பாயிண்டர்னால் பாயிண்டர் டு திஸ் டேபிள். அதாவது நீங்கள் ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, அதில் வர்ச்சுவல்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டாலே உடனே அதில் பாயிண்டர் அப்படிங்கிறது கம்பைலர் ஆட் பண்ணிடும். அந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா அந்த டேபிளை பாயிண்ட் பண்ணும். ஸோ அதோட அந்த கிளாஸ் இல்லைனா அந்த ஆப்ஜெக்டோட அதுக்கு ஒரு vtable இருக்கும், அந்த vtableக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த vtable அதில் உள்ள வர்ச்சுவல் மெத்தட்ஸு அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் சார்ட்ஸ் அவுட். போன வீடியோவில் காட்டின மாதிரி எந்த ஃபங்க்ஷன், அதாவது பேஸ் கிளாஸில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை போடுறீங்க. ஹவு டஸ் இட் சார்ட் அவுட்? ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே நேம் ஃபங்க்ஷன் இருக்கும்போது திஸ் இஸ் ஹவு இட் சார்ட்ஸ் அவுட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு vtable இருக்கும், அதில் அந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர், அதாவது அதோட ஃபங்க்ஷனோட பாயிண்டர் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவு இட் சார்ட்ஸ் அவுட் ஹவு யூ வாண்ட் டு ஹவு இட் கால்ஸ். இது ரன் டைமில் நடக்குது. கம்பைல் டைமில் இது பாயிண்டர் க்ரியேட் ஆகிரும், vtableலாம் க்ரியேட் ஆகும். பட் ரன் டைமில் தான் உங்களுக்கு அந்த டேபிளில் சார்ட் அவுட் பண்ணி இட் வில் கால் த அப்ராப்ரியேட் ஃபங்க்ஷன். ஸோ டு எக்ஸ்பிளைன் மோர், இங்கே நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். இந்த கோடு லாஸ்ட் வீடியோவில் போட்ட கோடு தான். ஸோ யூ ஹேவ் மாஸ்டர் கிளாஸ், சைல்டு கிளாஸ் 1, சைல்டு கிளாஸ் 2 அண்ட் சைல்டு கிளாஸ் 3. 3 கிளாஸ் தான் இருக்குது. ஆல் தீஸ் 3 child class are inheriting from public inheriting from master class. அண்ட் மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த வர்ச்சுவலுங்கிற கீ இருக்குது. ஸோ அந்த வர்ச்சுவல் கீ இருந்தால் vtable க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும், அதாவது மாஸ்டர் கிளாஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு vtable, சைல்டு கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு vtable, அது மாதிரி ஒரு vtable இருக்கும். அதே மாதிரி எல்லா இதுக்கும் ஒரு மெம்பர் வேரியபிள் பாயிண்ட் இருக்கும், ஏன்னா அந்த டேபிளுக்கு பாயிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மாஸ்டர் கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் பாயிண்டர் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ ஒரு vtable க்ரியேட் ஆகிடுச்சுன்னா மெமரியில், ஸோ அதுக்கு அட்ரஸ் 1000ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த பாயிண்டர் அந்த 1000க்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த vtableல் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதோட அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது 500னா அது இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி சைல்டு கிளாஸில் நீங்கள் ஒரு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது பாயிண்டர் அதோட vtableக்கு பாயிண்ட் பண்ணும். அதுக்குள்ளே அந்த பிரிண்ட்டோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ இட் வில் பாயிண்ட் பேக். ஸோ நம்ம இந்த இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில். அதாவது பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ பேஸ் கிளாஸ், அதாவது மாஸ்டர் கிளாஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதில் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை போடும்போது திஸ் இஸ் ஹவு இட் ரிசால்வ்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க இல்லையா, சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு போடும்போது மாஸ்டர் கிளாஸ் வேரியபிளாக இருந்தாலும் வர்ச்சுவல் கீவேர்டு இருக்கிறனால கம்பைலர் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டருங்கிறது அதோட இதுக்கு பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி அதுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே கால் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவு இட் சார்ட்ஸ் இட் அவுட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம இங்கே சைல்டு கிளாஸ் 1 இஸ் இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் மாஸ்டர் கிளாஸுங்கிறனால சைல்டு கிளாஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் காப்பி. அதாவது when you create an object, இட்ஸ் ஓன் காப்பி ஆஃப் த மாஸ்டர் கிளாஸ். அது இட்ஸ் ஓன் காப்பின்னா ஐ மீன் அதோட பிரிண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு வேரியண்ட் ஆஃப் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ வென் யூ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் வேரியபிளில் போடும்போது அந்த சைல்டு கிளாஸ் உள்ள பாயிண்டர் எதில் பாயிண்ட் பண்ணுது, அந்த டேபிளில் பாயிண்ட் பண்ணுது, அதோட vtable. அந்த vtableல் என்ன பிரிண்ட் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இருக்குது, 540. 540 அதோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணும். அதோட அதுக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு வேரியண்ட், அதாவது பிரிண்ட்டை அது கால் பண்ணாது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்.
ஸோ இந்த ஸ்லைட்லேயே அதே தான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் ஒன் vtable. மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் ஒன் v pointer pointing to its own vtable. அதே மாதிரி child class object வரும்போது it will have one vtable and child class object will have one v pointer which is pointing to its own vtable. அதுதான் இங்கே போட்டிருக்கீங்க. மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா it will have, அதாவது கம்பைலர் ஆட் பண்ணிடும் v pointer, நீங்கள் பிடிக்கலோ வர்ச்சுவல் போட்டதுனால. ஸோ தென் வில் ஹாவ் அ vtable. சைல்டு கிளாஸு அதில் இந்த வர ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு vtable. ஸோ அதாவது vtable இருக்குனால அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து அந்தந்த vtableோட இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ வென் யூ கால், அதாவது நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறோம் இல்லையா, அதாவது பேஸ் கிளாஸ் வேரியபிளில் மாஸ்டர் கிளாஸ் வேரியபிளில் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை போடும்போது அதுக்கு தெரியும், அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த vtableல் போய் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட vtableல் போய் எந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைல்டு கிளாஸ் 1ன்னா அதோட பிரிண்ட் ஃபங்க்ஷனை அது கால் பண்ணும். திஸ் இஸ் த சிம்பிள் திங். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் திஸ் ஒன். அப்புறம் தென் ஒன்ஸ் இட் கெட்ஸ் மோர் தென் வி கேன் கோ டு அதர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஸ்லைடில் நம்ம we didn't do much, பட் ஸ்டில் vtableங்கிற அந்த கான்செப்டை தான் பார்த்தோம். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட், நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய படிக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஐ ஹோப் யூ காட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் vtable இஸ். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள்.